என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு இந்த சிஸ்டருக்கான சொல்யூஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். அடுத்து சொல்யூஷன் கொடுத்துடலாம். இவங்களுக்கு கோல்ட் லோன் மட்டும் 14 லட்சத்துக்கு வச்சிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட அவங்களோட சேலரியா கொடுக்கறது 25,000 ரூபாய். இது போக இவங்க டெய்லரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மூலமா மாசத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பிக்சடு கமிட்மெண்டா கோல்டு சீட்டு மாசம் 2,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ற தப்பு SSYல காசு இருந்தா கட்டுவேன் இல்லைன்னா கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னது தப்பு. ஒரு 1000 ரூபாயோ இல்ல 500 ரூபாயோ மாசம் மாசம் கட்டுற மாதிரி கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமேவும் கமிட்மெண்ட் இருந்தாதான் நம்ம கட்டுவோம். SSYக்கு அது இல்லைன்றதுனாலயே நம்ம கட்டாம இருக்க கூடாது. அது தப்பு. மாசம் 12,000 ரூபாய் வட்டி வருது. KVBல தான் கோல்ட வச்சிருக்கிறேன். பேங்க்ல எவ்வளவு மந்த்லி கட்டணும்? ஒரு 4 வருஷத்துல என்னோட கடனை அடைச்சிடணும் அப்படின்னா நான் மாசம் மாசம் எவ்வளவு அசல்ல கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்யூஷன் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சில கொஸ்டின் இவங்க கிட்ட வந்து கேட்டிருந்தேன். இவங்க குழந்தைங்களோட வேன் ஃபீ, ஸ்கூல் ஃபீ இது எல்லாமே இவங்க தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு எவ்வளவு கட்டணும்னு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. 9K இன்னும் பேலன்ஸ் இருக்கு பெண்டிங் ஃபீ. அதை இந்த மாசம் நான் கட்டணும். 2 பாப்பாக்கும் 4K கட்டணும். மாசம் வேன் ஃபீ மட்டும் 4,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 3rd மந்த்துக்கான டேர்ம் ஃபீ இன்னும் கட்டல. 2 பாப்பாக்கும் சேர்த்து அது ஒரு 7,000 ரூபாய் கட்டணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இவங்க கிட்ட வந்து ஒரு 25,000ல இருந்து 30,000 கையில இருக்குது. அதுல இதெல்லாம் பண்ணிட முடியாதா அப்படின்னு எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் தானே. ஆனா என்ன இங்க தப்பு நடந்துட்டு இருக்கு, எப்படி இவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பாக்கலாமா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா பிளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்கிற பெரிய பெரிய ஹெல்ப். ஹஸ்பண்டோட சேலரி 25,000 ரூபாய், ஒய்ஃபோட சேலரி 5,000 ரூபாய். டோட்டலா எவ்வளவு இன்கம் இருக்கு? 30,000 ரூபாய். ஒய்ஃபோட இன்கம் அப்படியே செப்பரேட் பண்ணிட்டு இந்த 25,000 ரூபாயில என்னென்ன பண்ணணும், இது மொத்தத்தையும் வச்சுதான் வீட்டு செலவு ஃபுல்லையும் மேனேஜ் பண்ண போறோம். இந்த 5,000 ரூபாயை என்ன பண்ண போறோம் அப்படின்றத லாஸ்டா சொல்றேன். கோல்டு லோன் எவ்வளவுக்கு இருக்கு? இவங்களுக்கு 14 லட்சத்துக்கு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாசம் மாசம் 12,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 1,20,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னே இவங்களோட சேலரியில மொத்த பணமும் போகுது. கோல்டு சீட் ஒரு 2,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேனுக்காக குழந்தைங்களை வேன்ல அனுப்புறாங்கல்ல, அந்த வேனுக்கான ஃபீ மட்டும் மாசம் 2,000 ரூபாய் ஒருத்தங்களுக்கு. 2 பேருக்கும் சேர்ந்து 4,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீ வந்து இன்னும் டேம் ஃபீ இந்த தடவை மட்டும் கட்டலன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, 7,000 ரூபாய். அப்ப மூணு டேம் அப்படி கணக்கு பண்ணோம்னா 21,000 ரூபாய். இதை வேன் ஃபீ எடுத்துக்கோங்களேன். 4,000 ரூபாய் இன்ட்டு 12 மாசம் போட்டோம் அப்படின்னா 48,000 ரூபாய். ஸ்கூல் ஃபீஸோட வேன் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இத வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளே போய் விட்டுட்டு வந்தா என்ன, இந்த 4,000 ரூபாய் நம்மளுக்கு மிச்சமாகும்ல மாசம் மாசம் அப்படின்னு தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் ஃபீயை விட இங்க வேன் ஃபீ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கவனமா இருந்துதான் ஆகணும். ஓகே, இந்த வேன் ஃபீயை கட் பண்றதுக்கான வழியை தான் நம்ம பார்த்தாகணும். வேற ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. எதை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதுதான் கட் பண்ணி ஆகணும். அப்புறம் பிக்சட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்டுறோம் இல்லையா 12,000 ரூபாய். அதுக்கப்புறமா வேனுக்கு மாசம் மாசம் கட்டுற 4,000 ரூபாய், கோல்டு சீட் 2,000 ரூபாய் போட்டிருக்கிறாங்கல்ல, அது மொத்தம் சேர்த்தோம்னா 18,000 ரூபாய் பிக்சடு கமிட்மெண்டாவே போயிருது. 25,000 ரூபாய் சேலரியில பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 7,000 ரூபாய். இந்த 7,000 ரூபாயை மட்டும்தான் வீட்டு செலவு மொத்தத்தையும் இவங்க பாத்துக்கணும். வேற ஆப்ஷனே இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இதுல இவங்க சம்பாதிக்கிற இந்த 5,000 ரூபாயும் எடுத்து வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னா டோட்டலா ஒட்டு மொத்தமா இவங்க கையில வந்து எதுவுமே இருக்காது, பூஜ்ஜியமா மாறிடும். இப்போ ப்ரீ பிளான் பண்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கு, எப்படி வந்து நம்ம மாத்தி யோசிச்சு இவங்க 4 வருஷத்துல என்னோட ஜொல் லோன் முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் பிளான் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட கடன் முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஒய்ஃபோட இன்கம் சொன்னேன் இல்லையா 5,000 ரூபாய், அதை அப்படியே இங்க கொண்டு வந்துடணும். ப்ரீ பிளானுக்காக நான் சொல்றேன். வேனோட ஃபீ 4,000 ரூபாயை இங்க கொண்டு வந்துடணும். எப்படியாச்சும் எக்ஸ்பென்சஸ்ல இருக்கிற படத்துல ஒரு 1,000 ரூபாயாவது மிச்சம் பண்ண ஆரம்பிக்கணும். 10,000 ரூபாய் இருக்குமா? ஆனா இவங்களோட இன்கம் இன்னும் மல்டிப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். 5,000 ரூபாய் இருக்கிறத 10,000 ரூபாயை மாத்தணும் அப்படின்னா தான் நான் சொன்ன கால்குலேஷன்ல சீக்கிரமா இவங்களோட கடன் வந்து முடியும். அதை விட்டுட்டு இந்த 5,000 ரூபாயை கம்மி பண்றதுக்கு முயற்சி பண்ணோம்னா எதையுமே நீங்க வந்து பண்ணிருக்க மாட்டீங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டோட்டலா லாஸ் தான் ஆகும். கடைசி வரைக்கும் வட்டியை மட்டுமே கட்டிக்கிட்டே இருந்துட்டு ஜுவல்ல எப்ப ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற தேதி தெரியாம அது வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாத சுச்சுவேஷன்ல நின்னுக்கிட்டே இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னு விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 5000 ரூபாயாவது உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி நான் சொல்றபடி உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அசல்ல கட்ட ஆரம்பிக்கணும். அசல்ல கட்டினீங்கன்னா மட்டும்தான் நான் சொன்ன கால்குலேஷன்ல உங்களோட லோன் வந்து சீக்கிரமா முடியும். இப்போ கோல்டு லோனுக்கான பிளான் பார்க்கலாமா? வட்டி மட்டும் எவ்வளவு மாசம் கட்டுறாங்க? 12,000 ரூபாய். அசல்ல எவ்வளவு கட்ட போறோம் அப்படின்னா 15,000 ரூபாய் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி 15,000 ரூபாய். இது ஆட்டோமேட்டிக்கா மாசம் மாசம் எப்படி வட்டி கட்டுறீங்களோ அதே மாதிரி அசல்லையும் போய் கட்டிக்கிட்டே வரணும். அப்ப மாசம் எவ்வளவு நம்ம கோல்டுக்காக கட்ட வேண்டியது இருக்கும்? இவங்க 27,000 ரூபாய் மாசம் மாசம் போய் கட்டிட்டு வரணும். இப்போ பிளான் பார்க்கலாமா? இது இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்தோட முடிவுல கொஞ்சம் லெஸ் ஆகி அசல்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பணம் கட்ட ஆரம்பிப்பாங்க. நல்லாவேவும் இவங்க கட்ட போற அமௌண்ட் வந்து அதிகரிச்சிருக்கும். ஒரு வருஷத்தோட முடிவுல முதல் வருஷம் சொன்னேன் இல்லையா, 15,000 ரூபாய் மாசம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 12 மாசத்துக்கு கால்குலேஷன் பண்ணா 18,000 ரூபாய். இப்போ இவங்களோட அசல்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? ஒரு ஒரு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த 1,80,000 ரூபாய் குறைஞ்சு அசல் எவ்வளவா நின்றுக்கும் அப்படின்னா 12,20,000 வந்திருக்கு. ரெண்டாவது வருஷம் இப்போ நம்மளுக்கு வட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். வட்டி குறைஞ்ச உடனே அந்த பணத்தை எடுத்து செலவுல போய் மாத்தி வச்சிடக்கூடாது. அதையும் எடுத்துட்டு போய் அசல்ல கட்ட ஆரம்பிக்கணும். நான் ஒரு 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கிறேன். இதை விட அதிகமா வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. 17,000 ரூபாய் மாசம் மாசம் கட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2,04,000 ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு கட்டியிருப்பீங்க. அப்பவும் அசல்ல வந்து 10,16,000 ரூபாயா உங்களோட அசல் வந்து குறைஞ்சிருக்கும். மூணாவது வருஷம் 19,000 ரூபாயா நீங்க அசல் கட்ட ஆரம்பிப்பீங்க. 2,28,000 ரூபாய் அந்த வருஷத்தோட முடிவுல கட்டியிருப்பீங்க. இது நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம வட்டி, அதுக்கப்புறம் தான் இந்த அசலை வந்து கட்ட போறீங்க. இதை மட்டும் கட்டினீங்கன்னா இது வட்டியோட சேர்த்து ஒரு 2,000 3,000 தான் எக்ஸ்ட்ராவா கட்டுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மேல ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, 12,000 பிளஸ் 15,000 ஈக்குவல் டு 27,000 அப்படின்ற கணக்குல அசலுக்கான கால்குலேஷன் மட்டும்தான் நான் இங்க வந்து கொடுத்துருக்கிறேன். வட்டியும் சேர்த்து நான் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அப்படின்றதுனால மட்டும்தான் நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பணத்தை மட்டும் கட்டிக்கிட்டே வரக்கூடாது. 19,000 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா 2,28,000 ரூபாய் வந்து டோட்டலா அந்த வருஷத்துல கட்டியிருப்பீங்க. அப்போ அசல் வந்து 7,88,000 குறைஞ்சிருக்கும். நாலாவது வருஷம் 21,000 நீங்க அசல்ல கட்ட ஆரம்பிப்பீங்க. அந்த வருஷம் 12 மாசத்துல வந்து 2,52,000 கட்டியிருப்பீங்க. உங்களோட அசல் வந்து 5,36,000 மாறி இருக்கும். அஞ்சாவது வருஷம் நீங்க 23,000 ரூபாய் அசல்ல கட்ட ஆரம்பிப்பீங்க. இங்க வந்து வட்டி குறைய ஆரம்பிச்சிடும், அசல் வந்து கூட கட்டிக்கிட்டே இருப்பீங்க. 2,76,000 ரூபாய் வந்து நீங்க ஒரு வருஷத்துல கட்டியிருப்பீங்க. டோட்டலா நீங்க மிச்சம் அசல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,60,000 தான் இப்ப கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து ஆறாவது வருஷத்துல மாசம் மாசம் 25,000 ரூபாய் நீங்க உங்களோட அசல்ல கட்ட போறீங்க. டோட்டலா 3 லட்சம் ரூபாய் மொத்தமா கட்ட வேண்டிய சிச்சுவேஷன். ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடியேவும் உங்களோட எல்லா கடனையும் முடிச்சுட்டு நிம்மதியா இருப்பீங்க. இப்போ கடனை எப்படி நம்ம முடிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு வழி வந்து தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாள் வந்து இது ஒரு பெரிய பணமா இருந்திருக்கும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய பயம் கூட வந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்ல தானே. உங்களுக்கு வந்து இதுதான் நான் பண்ண போறேன், இவ்வளவு காலம் தான் என்னோட மாசம் மாசம் நான் வந்து இதை எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த பிளான் படி நீங்க கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 4 வருஷத்துல நீங்க முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்கம் உங்ககிட்ட இல்ல. நீங்க வச்சிருக்க இன்கம் வச்சு எத்தனை வருஷத்துல உங்களோட கடனை முடிக்க முடியும் அப்படின்றதுக்கான சொல்யூஷனை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இதுபடி நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா சீக்கிரமே இதை முடிச்சுட்டு எங்க கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணுவீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், என்னோட கடனையும் முடிச்சிட்டேன். இந்த ஜொல்ல வந்து என்னைக்குமே விற்கிறதுக்கான அந்த சிச்சுவேஷனை நோக்கி நீங்க வந்து போயிடாதீங்க. ரெண்டுமே உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களோட எதிர்காலம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த கோல்டு லோன் 2,000 ரூபாய் போட்டிருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கோல்டு லோன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 2,000 ரூபாய 1,000 ரூபாய் கோல்டுக்காகவும் 1,000 ரூபாய் வந்து SSIலையும் போட்டு வைங்க. இது ரெண்டுமே உங்களோட குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ல போய் ஆட் பண்ணல. எப்பவுமே நம்மளோட கடன் அடைக்கிறதுக்கான பிளானை நம்ம பண்ணாலும் சின்னதா நம்மளோட சேமிப்பு இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா மாறும். கடன்றது வாங்கியாச்சு, அதை எப்படி நம்ம முடிக்கணும் அப்படின்றத மட்டும்
மட்டும்தான் பார்க்கணும். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரமா உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவு உங்களோட கடன் வந்து சீக்கிரமா முடியும். இப்ப 25,000 உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இத சீக்கிரமே உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு 5,000 ரூபாய் உங்களுக்கு கூட தான் போகும். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களோட கடனை வந்து முடிச்சிருவீங்க. எவ்வளோ இன்கம் நீங்க ரெடி பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கடன் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.